என்னுடைய பேர் அருண் குமரன். நான் வந்து மலேசியாலேருந்து வரேன். கபாலி படத்தினுடைய மலே டப்பிங் நடக்குது. அதனுடைய குரல் வந்து நான் தான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். நான் வந்து மலேசியாவில் இருக்கிறதுனால ஒரு சின்ன ஆர்டிக்கல் நியூஸ் பேப்பர் ஆட் வந்து மாலே ஸ்ட்ரீம்ஸ் கார்பரேஷன்ஸ் அப்படின்ற ஒரு நிறுவனம் வந்து கொடுத்துருந்தாங்க. இந்த அட்வர்டைஸ்மெண்ட்டை பார்த்துட்டு அதில் இருக்கிற நம்பருக்கு வந்து நான் கால் பண்ணி இந்த மாதிரி எப்படி இதை நான் வந்து பயன்படுத்திக்கிறது அப்படின்னு கேட்டப்போ அவங்க சொன்னாங்க, சில வாய்ஸ் நோட் வந்து நீங்கள் அனுப்புங்க, சூப்பர் ஸ்டார் மாதிரி பேசி நீங்கள் அனுப்புங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் வந்து பேசிக்கலி மலேசியாவில் ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்ட், ஒரு டிவி ஹோஸ்ட், அந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சுட்டு இருந்ததுனால எனக்கு வந்து இது கொஞ்சம் சாதகமாக போச்சு. அப்போ நானும் வந்து சில பல வாய்ஸ் நோட்டை வந்து ஜத்தோ மாலே அவர்களுக்கு அனுப்பி வச்சேன். அவர் வந்து வாய்ஸ் நல்லா பிடிச்சி போய் ரெக்கார்டிங்க்கு வர சொல்லி, ஆடிஷன்ஸ்க்கு வர சொல்லி கடைசியில் வந்து என்ன தேர்வு செஞ்சாங்க. ஆரம்பத்தில் வந்து இவ்வளோ பெரிய வாய்ப்பு எனக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லி நான் எதிர்பார்க்கல. நானும் கொஞ்சம் பரவாயில்ல டப்பிங் தானே அப்படின்னு இருந்துட்டேன். ஆனால் இந்த வாய்ப்பு இப்போ நான் இந்தியாவுக்கு வந்து இங்கே டப்பிங்கில் நடந்துகிட்டு இருக்கு. நிறைய கலைஞர்களை நான் பார்க்குறேன், நிறைய டெக்னீஷியன்ஸை நான் பார்க்குறேன். இதை பார்க்கும்போது தான் தெரியுது இவ்வளோ பெரிய வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி. டப்பிங் ப்ராசஸ் வந்து நான் கூட நினச்சேன் ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் அது அப்படி கிடையாது. ஏன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம வந்து சூப்பர் ஸ்டார் மாதிரி நம்ம வந்து மிமிக் பண்ணி பேசிடலாம். ஆனால் அங்கே இருக்கிற அந்த லிப்சிங்க், டைமிங், மாடுலேஷன் இதெல்லாம் வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொன்னால் அதில் நிறைய விஷயங்கள் அடங்கியிருக்கு. அதனுடைய கஷ்டங்கள்லாம் இப்போ நான் கொஞ்சம் கொஞ்சமாக அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். பட் இட்ஸ் அ வெரி குட் ப்ராசஸ், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. இப்போ சூப்பர் ஸ்டாருடைய அந்த டைலாக் வந்து நான் பேசி காட்டுறேன். ட்ரெய்லரில் அவர் பேசுனது. பழைய தமிழ் படங்கள்ல எங்க மருவை வச்சுக்கிட்டு மீசையெல்லாம் முறுக்கி விட்டுக்கிட்டு லுங்கியெல்லாம் கட்டிக்கிட்டு நம்பியாரு கபாலே அப்படியே சொன்ன உடனே குனிஞ்சு சொல்லுங்க ஜம்மா அப்படி வந்து நிப்பானே, அந்த மாதிரி கபாலி நினைச்சியாடா? கபாலிடா. இது வந்து தமிழ்ல பேசுனது. மலையாள பேசும்போது வந்து dalam film lama yang ada parut dan bisa yang besar pakai kain peleka bila kisah panggil hey kabale, dia pun datang tunduk kepala. Iya tuan, ingat saya kabali jenis itu ke? கபாலிடா. நாரே பேசிக்கலி கபாலி சரோட பெரிய ஃபேன். கபாலி படத்துக்கு நானும் வெயிட் பண்றேன். கண்டிப்பா நீங்களும் வெயிட் பண்ணுவீங்க நினைக்கிறேன். உங்க எல்லாரும் தியேட்டர்ல நான் வந்து சந்திக்கிறேன். பாய்.